வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. 52 வயது நபரோடு மலர்ந்த முறை தவறிய உறவு மோகத்தில் 2 குழந்தைகளையும் நிற்கதியாக தவிக்க விட்டுவிட்டு கணவனை கொலை செய்ய துணிந்த 25 வயது கொடூர மனைவிதான் இவர். விழுப்புரம் அருகே வி சித்தாமூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற கட்டிட தொழிலாளி கடந்த 14ஆம் தேதியன்று புறவழிச்சாலை அருகே காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மணிகண்டனின் சடலத்தை மீட்டு விசாரணையை தொடங்கினர். முதலில் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மதுவில் சயனைடு கலந்து குடித்ததால் தான் மணிகண்டன் இறந்தது தெரிய வந்ததை அடுத்து வழக்கின் கோணமும் மாறி மணிகண்டனின் குடும்பத்தார் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அத்தோடு கொலை நிகழ்ந்த இடத்தில் பதிவான செல்போன் சிக்னல்களை வைத்து அந்த இடத்திற்கு வந்து சென்றது யார் யார் என தோண்ட ஆரம்பித்தது காவல்துறை. அதில் 2 பேரின் செல்போன் எண்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த நிலையில் போலீசாருக்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பித்தது. கிடைத்த தடயங்கள் ஆதாரங்களை வைத்து மதுவில் சயனைடு கலந்து கொடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை காவல்துறையினர் உறுதி செய்தனர். இதனையடுத்து தொடங்கிய விசாரணையில் மணிகண்டனின் மனைவி தமிழரசி முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே போலீசார் தங்கள் பாணியில் விசாரிக்க தொடங்கினர். விசாரிக்க போலீசாரே கிறுகிறுத்து போகும் அளவிற்கு பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. கடந்த 6 ஆண்டுகளாக குடும்பத்தினரோடு சென்னையில் தங்கியிருந்து கட்டிட மேஸ்திரியான சங்கர் என்பவருக்கு கீழ் மணிகண்டன் கட்டிட வேலை செய்து வந்திருக்கிறார். மணிகண்டனுக்கு வேலை கொடுக்கும் சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட 52 வயதான மேஸ்திரி சங்கர் மணிகண்டனின் மனைவி தமிழரசியிடம் நெருங்கி பழக ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. தன்னை விட 27 வயது மூத்த நபராக சங்கர் இருந்தும் கூட தடம் மாறி போன தமிழரசி கணவன் வீட்டில் இல்லாத நேரங்களில் எல்லாம் சங்கரோடு உல்லாசம் அனுபவித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. தந்தை வயது கொண்ட நபரோடு மனைவிக்கு இருந்த தகாத உறவு மணிகண்டனுக்கு தெரிய வரவே பலமுறை கண்டித்தும் கையெடுத்து கும்பிட்டும் கேட்டு பார்த்திருக்கிறார். ஆனால் திருந்தாத மனைவியால் சென்னையில் இருந்து பெட்டி படுக்கைகளை கட்டி கொண்டு மணிகண்டன் சொந்த ஊருக்கே திரும்பும் நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அமைதியாக இருக்காத தமிழரசி மீண்டும் சென்னைக்கே செல்லலாம் என அடிக்கடி கணவனை வற்புறுத்தி வந்த நிலையில் குடும்பத்தில் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டையாகவேதான் இருந்திருக்கிறது. கணவன் மற்றும் 2 குழந்தைகள் கூடவே இருந்தும் கூட மேஸ்திரி சங்கருடனான கள்ள தொடர்பை கைவிட மனமில்லாமல் தவித்த தமிழரசி செல்போன் மூலமாக காதலை வளர்த்து வர குடும்பத்தில் பூகம்பம் வெடித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சங்கருடனான மோகத்தில் கணவனையே கொலை செய்ய துணிந்திருக்கிறார் மனைவி தமிழரசி. மேஸ்திரி சங்கரோடு சந்தோஷமாக வாழ கணவனை தீர்த்து கட்ட வேண்டும் என முடிவெடுத்த தமிழரசி இந்த ஐடியாவை கள்ளக்காதலனுக்கு தெரியப்படுத்த மேஸ்திரி சங்கரும் தனது உறவினரான கார்த்திக் ராஜா, அவரது மனைவி ஸ்வேதா, தனக்கு கீழ் வேலை பார்த்த ஸ்ரீனிவாசன் ஆகியோரை கூட்டு சேர்த்து கொண்டு கொலைக்கு திட்டம் தீட்டியிருக்கிறார். சம்பவத்தன்று சங்கரின் உறவுக்காரியான ஸ்வேதாவின் செல்போனில் இருந்து மணிகண்டனுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. அழைப்பில் பேசியவர்கள் வேலை விஷயமாக பேச வேண்டும் என கூறி விழுப்புரம் இந்திரா நகர் புறவழிச்சாலை அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்து வந்துள்ளனர். செல்போனில் கூறியபடியே மணிகண்டனும் நேரில் வந்துவிட வேலை விஷயமாக நைஸாக பேசிக்கொண்டே மது அருந்தலாம் என அழைத்து சென்றிருக்கின்றனர். மணிகண்டனுக்கு மதுவை ஊற்றி கொடுத்த கார்த்திக் ராஜாவும் ஸ்ரீனிவாசனும் அசந்த நேரம் பார்த்து குடித்துக் கொண்டிருந்த மதுவில் சயனைடுவை கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. சயனைடு கலந்த மதுவை குடித்த சிறிது நேரத்திலேயே மணிகண்டன் சாய்ந்து விழுந்து இறந்து போகவே கூட இருந்த கும்பல் எதுவுமே தெரியாததை போல தப்பி ஓடியிருக்கிறது. இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட ஸ்ரீனிவாசன் ஏற்கனவே நகைக்கடையில் வேலை செய்து வந்த நிலையில் நகைக்கு பயன்படுத்தும் சயனைடை வாங்கி வந்து கொடுத்து கொலைக்கு உதவியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.
இதனையடுத்து கொலைக்கு முக்கிய காரணமான சங்கர், தமிழரசி, கொலைக்கு உதவிய ஸ்வேதா ஸ்ரீனிவாசன் ஆகிய 4 பேரை கைது செய்திருக்கும் போலீசார் மற்ற 2 பேரையும் தேடி வருகின்றனர். கள்ளக்காதல் மோகம் கணவனை கொலை செய்ய வைத்து ஜெயிலுக்கு கம்பி என்ன அனுப்பியிருக்க 2 குழந்தைகளும் நிர்கதியாக நிற்கும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735